எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில வியாகுலங்கள் பெருகும் பொழுது தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் வந்து மன்றாடுகிறார். அவருடைய கிருபை கிடைக்க வேண்டும், அவருடைய இரக்கம் கிடைக்க வேண்டும், அவருடைய அன்பின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் பாரத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட சில நேரம் வியாகுலங்கள் பெருகலாம், உங்கள் ஆத்துமா தவிக்கலாம், உங்கள் இருதயத்துல அமைதல் இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு நெருக்கத்தை, போராட்டத்தை நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுது அழுவது மட்டும் அவசியமானதல்ல, புலம்புவது மட்டும் போதுமானதல்ல. தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சி ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழல்ல வந்து நான் உட்கார்ந்துக்கிடுறேன். ஆண்டவரே, கவனிங்க, எனக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி இரக்கத்துக்காக மன்றாடுகிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில என்றைக்காவது தேவனுடைய இரக்கத்துக்கு காத்திருந்திருக்கிறீங்களா? தேவனுடைய இரக்கத்திற்காக போராடி ஜெபித்திருக்கிறீங்களா? தேவனுடைய இரக்கம் ஆமென் என்னை பாதுகாக்கும் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? இதுவரை இல்லைன்னா தேவனுடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருங்க. அவருடைய இரக்கமும் கிருபையும் கிடைச்சதுன்னா நிச்சயமா நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற சஞ்சலம் எல்லாம் மாறும், உங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதிலும் உங்க பலத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன். எத்தனையோ உபத்திரவங்களப்பா, எத்தனையோ போராட்டங்களப்பா எங்க வாழ்க்கையில வந்து எங்களை சஞ்சலப்படுத்தி வேதனைப்படுத்துறதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவரே, உம்மிடத்துல இரக்கங்களும் கிருபைகளும் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் தேவ சமூகத்துல உமது இரக்கத்துக்காக எவர்களெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து உங்க முகத்தை நீர் அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கமானது அவர்களை தப்புவிக்கட்டும், உம்முடைய இரக்கமானது அவர்களை பாதுகாக்கட்டும், உம்முடைய இரக்கமானது அவர்களை மேன்மைப்படுத்தட்டும், உம்முடைய இரக்கமானது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் மாற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய இரக்கத்துக்கு காத்திருங்க. God bless you.